வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம பாக்கியலட்சுமி சீரியல் வேற லெவலுங்க. நேத்து நான் சொன்ன மாதிரி நம்ம நிதிஷ் கிட்ட டிவோர்ஸ் வாங்குறதுக்காக இனியா ரொம்பவுமே போராடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம நிதிஷ் கிட்ட இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அவங்க அண்ணனும் பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நிதிஷ டிவோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு இனியா கிட்ட நம்ம நிதிஷோட அப்பா சுதாகர் அப்புறம் அவங்க அம்மாவும் சேர்ந்து அவங்க வேலை செய்யற இடத்துல இனியா வேலை செய்யற இடத்துலயே போறாங்க. அங்க போய் எதுக்குமா நீ இந்த மாதிரி டிவோர்ஸ்லாம் ஒரு மியூச்சுவலா பண்ணிட்டேன்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல, அவசரப்பட்டு நீ ஃபர்ஸ்டே பண்ணதுனால ரொம்ப இஷ்யூவா போகுதுன்ற மாதிரி ஒரு மாதிரி பேச, நம்ம இனியா எப்படிதான் என் மேல அக்கறை இருக்கிற மாதிரியே நடிக்கிறீங்களோ, என் மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லைன்னு எனக்கு தெரியும் அங்கிள், ஆனா நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமே ரொம்பவுமே அக்கறையோட இருக்குன்ற மாதிரி பண்ணாதீங்க. எங்க நம்ம மியூச்சுவலா கொடுத்தா எந்த கோர்ட்டோ கேஸோ போகாது, உங்க சைட்ல இருந்து எனக்கும் எதுவும் பண்ண வேண்டாம், டிவோர்ஸ்க்கான இதுவும் கொடுக்க வேண்டாம்ன்றதுனாலதான் நீ இவ்வளவு பண்றீங்கன்னு ஒரு பக்கம் போக ஒரே கூத்தா போகுதுங்க எபிசோடு. ஒரு பக்கம் ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸும் காட்டுறாங்க. நம்ம இனியா இப்படி இருக்குன்றதுனால இனியா அதுக்கப்புறம் அவங்க அண்ணா செலியன் அதுக்கப்புறம் எழில் எல்லாரும் சேர்ந்து சமைக்க நம்ம பாக்கியாவும் ரொம்பவுமே ஆச்சரியமா பாக்குறாங்க. என்னடா எல்லாருமே செமையா சமைக்கிறீங்க, நான் தான் ஆல்ரெடி சமைச்சிட்டேன்னு. இல்ல ஆனாலும் நாங்க எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு சமைக்கணும்னு தோணுச்சு, அதனால சமைச்சோம்னு சொன்ன மாதிரி ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் போகுது. ஸோ கூடிய சீக்கிரம் நிதிஷ் கிட்ட இருந்து நம்ம இனியாக்கு டிவோர்ஸ் கிடைச்சிரும் அப்படின்றத அப்கமிங் சீரியல் சொல்ல போறோம். ஸோ இந்த எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.